எம்எல்ஏ வந்து மறைஞ்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல எலெக்ஷன் வைக்கிறது இயல்பான ஒன்று தான். பட் இடைத்தேர்தல் மேல மக்களுக்கு நம்பிக்கையே வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகுது. அதுல இருந்து ஜனநாயகம் வந்து இருக்குதான்றது தெரியல. அது வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து உறுதிப்படுத்தணும். இல்ல அவர் நிக்கிறது வந்து நல்ல விஷயம்தான். பட் ஆப்போசிட் பார்ட்டிஸ் அவங்களுடைய அலையன்ஸ்ல இருந்தவங்க எல்லாமே வந்து இதை வந்து இக்னோர் பண்றாங்கன்னா அதுக்கான ரீசன் வந்து என்னன்னா அவங்களுக்கு ப்ரீவியஸா நடந்த அனுபவங்கள் தான். ஏன்னா இப்போ ஆப்போசிஷன் லீடர் வந்து ஓட்டு கேட்க லாஸ்ட் டைம் போனாரு. அதுக்கு முன்னாடி பை எலெக்ஷன் அங்கேயே நடந்துச்சு. ஓட்டு கேட்க போகும்போது ரோடெல்லாம் வெறிச்சோடி இருக்கு. ஆளுங்களே எல்லாம் கேட்டால் எல்லாம் பட்டியல இருக்காங்க. பணம் வந்து தாறுமாறா இறைப்பாங்க. எதுக்கு திரும்பி தேவலாம் நின்று எதுக்கு நம்ம தேவலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு மோசமான அனுபவம் திரும்பி அவங்க வேணாம்னு நினைக்கிறாங்க போல. அதனால சொல்லுங்க. அவருக்குன்னு ஒரு தனி ரூட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு அவரு வேற தமிழ் தேசியம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. எல்லாமே ஒரு சித்தாந்தம் தானே. திராவிடம் ஒரு சித்தாந்தம். இல்ல அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இப்போ நாட் ஓன்லி நாம் தமிழர், வேற யாராவது ஒரு சுயேட்சை நின்னா கூட அங்க எலெக்ஷன் நடந்ததா ஆகும். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ வந்து டிஎம்கே மட்டும்தான் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா அன்னபோஸ்டா இருப்பாங்க. அது நார்மலா நாடகம் நடக்கும் பாது. திமுக நார்மலா வந்துடும். ஓரளவுக்கு அவங்களுக்கு போட வேண்டிய போடுவாங்க. இந்த வாய்ப்பு இவங்களுக்கு வந்துடும். தெரியும், நான் பேசுவார், நல்லா தான் பேசுவார். இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான ஓட்டு தானே கிடைக்கும். இவங்களுக்கு உண்டான ஓட்டு இவங்களுக்கு கிடைக்க போகுது. அவள் தான். அவர் துணிச்சல அவர் நிற்கிறாரு. ஆனால் நின்னாலும் ஜெயிக்க வேண்டிய எந்த கட்சி ஜெயிக்குமோ அதான் ஜெயிக்க போகுது. அவ்வளோதான். சூப்பர் ஸ்டார் என்னன்னா இப்போதைக்கு திராவிட மாடல் ஆட்சி நல்லபடியாக போய்ங்குது. அது அப்படியே தான் நான் போவோம். தமிழகத்தின் அரசியல்லாம் வந்து ஸ்டாலின் சார் இருக்காரு, சீமான் சார் இருக்காரு, விஜய் சார், எடப்பாடி சார், அண்ணாமலை, விஜய் சார், நடிகர், இவங்க எல்லாம் யாரு அரசியல் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க? சூப்பர் ஸ்டார்னா அவங்களுக்கு அவங்க சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கலாம். திமுக வின் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வந்துடும். ஏன் எல்லாருக்கும் தெரியும் இடைத்தேர்தலை பத்தி. அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் இருக்க போறது ஒரு வருஷம் தான். அதுக்கு எதுக்கு வயசுல செலவு பண்ணிட்டு எல்லாம் போகணும். எல்லா ஆப்போசிஷனும் போயிடுச்சு. ரூலிங் பார்ட்டி தான் கம்பல்சரி வரும். இல்ல புத்திசாலி தானே. சும்மா நின்று செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணி தோத்து போறதை விட போகாம இருக்கிறது. அவரோட பாலிசியா தனியா நின்று ஏதோ அவரோட வெயிட்ட காமிக்கணும்னு பாக்குறாரு. அது அவரோட இல்ல அவரோட செல்ஃப் கான்பிடன்ட் வரவேற்கத்தக்கது. அது எல்லாருக்கும் இருக்கணும். இப்போ இருக்க சூழல்ல அரசியல்ல வந்து நிறைய தலைவர்கள் இருக்காங்க. ஸ்டாலின் சார் இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் சார் இருக்காரு, இப்போ வந்து சீமான் சார், விஜய் சார், அண்ணாமலை, இவங்கள யாரு அரசியல் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னா யாரு சொல்லுவீங்க? நான் யாருமே சொல்ல மாட்டேன். அவங்க பார்ட்டிக்கு அவங்க சூப்பர் ஸ்டார். அவங்க கட்சிக்காரருக்கு அவங்க தான் சூப்பர் ஸ்டார். பொதுவாக பப்ளிக் நான் வந்து எனக்கு யாரும் சூப்பர் ஸ்டார் கிடையாது. அந்த பார்ட்டி இருக்கவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க இப்படி அஜித்தோட ரசிகர்னா அஜித் தான் அவருக்கு சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்த் ரஜினிகாந்த். அது மாதிரி அவங்க பார்ட்டிக்கு அவங்க தான், அவங்க பார்ட்டியில இருக்கவங்க மட்டும் தான் அவங்க சூப்பர் ஸ்டார்.